నగుమో మూగనలేని నా జాలి తెలిసి నగుమో మూగనలేని నా జాలి తెలిసి నగుమో ఓ మూగనలేని నా జాలి తెలిసి నగుమో ఓ మూగనలేని నా జాలి తెలిసి నన్ను బ్రోవకరాదా శ్రీ రఘువరని నగుమో ఓ మూగనలేని నా జాలి తెలిసి నన్ను బ్రోవకరాదా శ్రీ రఘువరని నగుమో श्री रघुवर அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். இந்த நகுமோமு அப்படிங்கிற கீர்த்தனம் ரொம்ப ரொம்ப பாப்புலரான கம்போசிஷன். இந்த வாரம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய எபிசோட்ஸ்ல வழக்கமா ராகங்களை பத்தி பார்த்துட்டு வர எபிசோட்ல இந்த வாரம் நம்ம ராமநவமி ஸ்பெஷலா பார்க்க போறோம். இந்த ராமநவமி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாலே ராமர் சம்பந்தப்பட்ட கீர்த்தனங்களை பார்த்துட்டு வரோம். ராமர் கீர்த்தனங்கள் அப்படின்னு சொன்னாலே எத்தனையோ வாகையக்காரர்கள் ஸ்ரீராமனை பத்தி எழுதினது உண்டு. தெற்குலையும் சரி வடக்குலையும் சரி நிறைய பேர் ராமனை பற்றி அநேகமானவர்கள் எழுதியது உண்டு. தமிழ்ல பார்க்கும் பொழுது குலசேகர ஆழ்வார் அவரோட பாசுரம் ஆரம்பிச்சு, அதே போல தெலுங்குல எடுத்துண்டா பத்ராச்சலம் ராமதாசர், சத்குரு தியாகராஜ சுவாமிகள், இப்படி இவர்கள் எல்லாருமே ராமரை பத்தி நிறைய எழுதினது உண்டு. அதே போல மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள், புரந்தரதாசர் அவர்கள், அன்னமாச்சாரியா அவர்கள், சமர்த்த ராமதாசர் அவர்கள், துளசிதாசர் அவர்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். ராமரை பத்தி அநேகமானவர்கள் எழுதியது உண்டு. நிறைய பெருமைகள் உண்டு ஸ்ரீராமபிரானுக்கு. அந்த விதத்துல இன்றைய தினம் நம்ம பார்த்த இந்த கீர்த்தனையானது சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளோட கீர்த்தனை. எதுக்காக இந்த கீர்த்தனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த கீர்த்தனையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நகுமோமு கணலே அப்படிங்கிற கீர்த்தனை கச்சேரியில ஒன் ஆஃப் த மெயின் பீசஸா பாடக்கூடிய பாட்டு. ஆபேரி ராகத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம ஆபேரி ராகத்தை பத்தி முன்னாடியே பார்த்தோம். அந்த ஆபேரி ராகத்துல அமைஞ்ச இந்த கீர்த்தனமானது நிறைய கச்சேரிகள்ல கேட்கலாம். அதிலும் பழைய காலத்துல பார்க்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப 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 விரும்பி கேட்ட கீர்த்தனத்துல இதுவும் ஒன்று. எந்த அளவுக்கு இந்த கீர்த்தனை ஸ்ரீராமனுடைய மகாத்மியத்தை நமக்கு சொல்றது அப்படின்னு பார்த்தா,
ஜகமேலே பரமாத்மான்னு சொல்லியாச்சு. ஜகத்தில் பரமாத்மான்னு ஒன்ன விட்டா வேற யாருமே கிடையாதே. ஜகமேலே பரமாத்மா எவரீக்கின்னு கேக்குறார். ஜகமேலே பரமாத்மா எவரிతో మొరలిడుతూ. ஜகமேலே பரமாத்மா எவரித்தோன்னு கேக்குறார். யாரு ஒன்ன விட்டா அப்படின்னு சொல்றார். இந்த கீர்த்தனையானது ஸ்ரீராமனை காட்டிலும் பெரிய தெய்வம் யாருமே கிடையாது, அவர் என்ன இன்னும் ரட்சிக்கலையேங்கிற ஒரு ஏக்கத்துல தியாகராஜ சுவாமி எழுதுறார். நன்னு புரோவக ராதா, இன்னும் என்ன நீ ரட்சிக்க மாட்டியா அப்படின்னு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ராம்பிரானிடத்துல முறையிடுற மாதிரி ஒரு அழகான கீர்த்தனை இந்த நகுமோமு. இந்த கீர்த்தனையானது தில்லானா மோகனாம்பாள் படம் நம்மளால மறக்கவே முடியாது, காலத்தால் அழிக்க முடியாத காவிய திரைப்படங்களில் ஒன்று தில்லானா மோகனாம்பாள். அந்த படத்துல இன்ட்ரோடக்ஷன் சாங் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இந்த பாட்டு தான். நாதஸ்வரத்துல அப்படி வாசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது இந்த பாட்டு நகுமோமு அப்படிங்கிறது தான். மீண்டும் நாளைய தினம் ஸ்ரீராமபிரானை பற்றி வேறொரு கீர்த்தனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.